Happy birthday to you. Happy birthday to you. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. சரி, இன்னும் நான் ஏன் முன்னேறாமலே இருக்கிறேன்? எனக்கான வாய்ப்புகள் ஏன் வர மாட்டேங்குது? நானும் கடந்த இத்தனை வருஷமா நல்லா யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில முன்னேறிக்கிட்டு போறாங்க. ஆனா நான் இன்னும் அப்படியே தானே இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றம் கிடையாதே சாயி. ஏன் அப்படின்னு நீ என்கிட்ட அனுதினமும் கேட்டுக்கிட்டு இருக்கல. இன்னைக்கு நீ ஏன் முன்னேறாம இருக்கிற அப்படிங்கிறதுக்கு உன்னோட சாய் ஒரு குட்டி கதையோட வந்திருக்கேன். இங்க வா. கொஞ்ச நேரம் நாம குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் இப்படி அப்படின்னு நடந்துக்கிட்டே பேசுவோமா? சரி சரி, வா கதைக்குள்ள போகலாம். அது ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்துல மன்னருக்கு கீழே, யாரு, மன்னருக்கு கீழே பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அரசர். அவருடைய பேரு செல்வராஜ். அவரோட பேர் என்ன? இந்த செல்வராஜ் அமைச்சர் ரொம்ப அறிவுக்கு பொருத்தமான பல யோசனைகளை கொடுக்கறதுல பெரிய வல்லர். ஆண்டாண்டு காலமா அந்த மன்னர் கூட இந்த செல்வராஜ் அமைச்சர் மட்டும்தான் கூட இருக்கிறாரு. இந்த செல்வராஜை பத்தி இதுவரை யாருமே தப்பா ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்லை. அப்பேற்பட்ட சபையில அந்த நாட்டுக்கு சொந்தமான 2 கிராமத்துல இருந்து ஒரு நாள் அரசவைக்கு 2 தலையாரிகள் வந்தாங்க. தலையாரிகள் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கிராமத்துடைய தலைவர். இன்னைக்கு நம்ம விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்டர் ஆஃபீஸர்னு சொல்கிறோம்ல, அப்போல்லாம் கிராமப்புறங்களில் பேசக்கூடிய பேச்சுவார்த்தைகளில் தலையாரி அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அப்போ 2 கிராமத்தில் இருந்து 2 தலையாரிகள் அந்த அமைச்சரை வந்து பார்க்குறாங்க. 2 பேரும் அவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி தங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் உதவணும், அதனால எங்களுக்கு நெல் மூட்டைகள் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செல்வராஜுக்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அதுக்கு அந்த செல்வராஜ் அமைச்சர் வந்து, அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், ஒரு யோசனை தரேன். நீங்கள் 2 பேரும் உங்களுடைய கிராமத்தில் கால்வாயில் வெட்டுங்க, குளத்தை வெட்டுங்க, கேணிகளை வெட்டுங்க. இப்படி வெட்டும் பொழுது இந்த பருவ காலத்தில் மழை பொழியும். அப்போ நீங்கள் வெட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கால்வாய், கிணறு, குளத்தில் தண்ணீர் சேகரிக்கலாம். அந்த தண்ணீரை வச்சு நீங்கள் உங்கள் கிராமத்துக்கு தேவையான விவசாயங்களை நீங்கள் பார்த்துக்கலாம். சரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 50 நெல் மூட்டையை விவசாயத்துக்காக கொடுக்குறாரு. 2 பேரும்
வாங்கிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே ஒரு வருஷம் ஓடி போச்சு. அடுத்த வருஷம் மறுபடியும் இந்த 2 தலையாரிகளும் அதே அரசவையில் அதே செல்வராஜுக்கிட்ட, அமைச்சர் செல்வராஜுக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. இந்த தடவை செல்வராஜுக்கு 2 பேரை பார்த்த உடனே கொஞ்சம் கோவப்பட்டார். உடனே முதல் தலையாரி, அதாவது முதல் கிராமத்துடைய தலையாரி, அவர் சொல்கிறாரு, அமைச்சரே, எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப சோம்பேறி. அவங்ககிட்ட வேலை சொன்னோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்க மாட்டேங்குது. அவங்க ரொம்ப சோம்பேறியாக இருக்கிறாங்க. எனக்கு இந்த தடவை நீங்கள் உதவுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். 2வது கிராமத்தை சேர்ந்த தலையாரி, மன்னிக்க வேண்டும் அமைச்சரே, இந்த ஒரு தடவை எனக்கு நீங்கள் உதவுங்க, அடுத்த தவணையில் நான் இப்படி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அமைச்சரும் சரிப்பா அப்படின்னு தலையாட்டிட்டு மறுபடியும் 50 நெல் மூட்டைகளை 2 தலையாரிக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமப்பா, போகாதீங்க, முதல் தலையாரியை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போகாத, உன்னோட இளைஞர் சும்மா கூப்பிட்டாங்க அப்படின்னா அவனும் வரமாட்டான். அதனால் உன்னோட கிராமத்தில் கொஞ்சம் நிதிகளை நீ திரட்டி அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்த அப்படின்னா அவங்களும் அந்த வேலையை பார்ப்பாங்க. உங்கள் 2 பேருக்குமே இந்த 50 பொற்காசை வச்சுக்கோங்க, உங்கள் ஊரில் நிதிகளை திரட்டி இந்த வேலையை, இந்த பணியை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. 2 பேரும் வாங்கிட்டு மூட்டையை தூக்கி மாட்டு வண்டியில் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து 2வது வருஷம் அதே மாதிரி நிற்கிறாங்க. இந்த தடவை அமைச்சர் செல்வராஜுக்கு கோபம் இருந்தாலும் மனசில் வச்சுக்கிட்டு, இனி என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த முதல் கிராமத்து தலையாரி சொல்கிறாரு, ஐயா, நான் என்னமோ நினச்சேன், ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டு சோம்பேறி. அவங்களுக்கு இந்த 50 பொற்காசுகள்லாம் அப்படியே புழுதி மாதிரி பறந்துருச்சு. எனக்கு இந்த தடவை நீங்கள் உதவுங்க, இன்னும் பணத்தை நிறையா கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். 2வது கிராமத்தை சேர்ந்த தலையாரி, ஐயா மன்னிக்கணும், இந்த தடவை நீங்கள் மட்டும் உதவுங்க, நிச்சயமாக நான் அடுத்த தடவை இந்த மாதிரி நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட அமைச்சர் செல்வராஜுக்கு பயங்கர கோபம். 2வது தலையாரி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுக்கிட்டு முதல் தலையாரியோடைய வேலையை விட்டு அவரை தூக்கிட்டார். உடனே அந்த தலையாரிக்கு ரொம்ப கோபம். நீ எப்படியா என்னை நீ வேலையை விட்டு தூக்குவ? நான் இப்போவே அரசர்கிட்ட போகிறேன், உன்னை பற்றி நான் சொல்கிறேன், உன்னோட பதவியிலேருந்து உன்னை நான் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர்கிட்ட முதல் கிராமத்து தலையாரி போகிறார். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? நான் கதை சொல்லும் போதெல்லாம் நீ கொட்டன்னு சொன்னா இல்லையா? அப்படியே நகத்தை கடிச்சுக்கிட்டு நகத்தை ஊற்று பார்த்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் திருதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற, நான் இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கேன், நீ ஒரே இடத்துல நின்று எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரி, கதையை கவனி. அப்போ அந்த அமைச்சர் அரசர் கூப்பிட்றாரு, பா செல்வராஜ், இது வரைக்கும் நீ ஆட்சியில் இருந்த காலத்தில் உன்னை பற்றி தவறாக எந்த ஒரு விஷயங்களும் வந்ததில்லை, இது என்னப்பா புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அமைச்சர் வணங்குகிறேன் அரசே, இந்த 2 ஊர் தலையாரிகளும் முதல் ஊர் தலையாரி ரொம்ப பொய் பேசுகிறார். உடனே முதல் ஊர் தலையாரி, அப்படின்னா இல்லைங்க, நான் சரியான காரணத்தை சொல்கிறேன், என்னை வேலையை விட்டு தூக்கிட்டேன். 2வது ஊர் தலையாரி மன்னிப்பை மட்டும் தான் கேட்குறாரு, நீ அவருக்கு வாரி வாரி வழங்குற, என்ன எங்கள் 2 பேரையும் நீ பாகுபாடு பார்க்குற, என்னோடய வார்த்தையை நீ சந்தேகப்படுற அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசிட்டார்.
அதுக்கு அந்த அமைச்சர் வந்து கோவப்படாமல், அரசே, நான் இவங்களுக்கு ஆலோசனை கொடுத்த மாதிரி அந்த ஆண்டு இறுதியில் அவங்களுடைய கிராமத்துக்கு மாறு வேடத்தில் போய் பார்த்தேன். அப்படி மாறு வேடத்தில் போய் பார்க்கும்போது முதல் ஊர் தலையாரி அவங்களுடைய கிராமத்தில் எந்தவித பணியையும் யாருமே தொடங்கலை. அதே தருணத்தில் 2வது கிராமத்து தலையாரியுடைய கிராமத்துக்கு நான் போய் பார்க்கும் பொழுது அவங்க அணை கட்டுறதுக்கு, கால்வா வெட்டுறதுக்கு, குளம் வெட்டுறதுக்கு, கேணி வெட்டுறதுக்கு, இப்படி அந்த வேலைகளை அவங்க துவக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மறுபடியும் ஆளுக்கு 50 பொற்காசுகளை கொடுத்து ஆலோசனை கொடுத்து நெல் மூட்டையிலையும் கொடுத்து அனுப்புகிறேன். 2வது ஆண்டு இறுதியிலையும் போய் பார்க்குறேன். 2ஆளா கிராமத்து தலையாரி முழு வேலையும் முடிச்சிட்டாரு. அவங்களுடைய கிராமம் விவசாயத்துக்கு தயாராகிடுச்சு. ஆனால் முதல் கிராமத்து தலையாரி அவங்க கிராமத்துலேருந்து ஒரு துரும்பு கூட நாட்டலை. அது மட்டும் இல்லாமல் அனைத்து காசையும் அவரே சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார். இதை பார்த்த அரசருக்கு ஒரே கோபம். தகுந்த ஒரு தண்டனையை முதல் கிராமத்து தலையாரிக்கு அவர் வழங்குறார். இப்போ இந்த கதைக்கில் இருக்கிற மாதிரி தான் நான் ஏன் சார் இன்னும் முன்னேறலை? என்னை சுற்றி எல்லாரும் முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் அதே இடத்துல இருக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இந்த 2 தலையாரி இடத்துல நீ எந்த தலையாரி மாதிரி இருக்கிற? 2வது கிராமத்தை சேர்ந்த தலையாரி மாதிரி கிடைக்கக்கூடிய வருமானத்தில், கிடைக்கக்கூடிய பதவியில் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு முன்னேறி போய்கிட்டு இருக்கிறியா? இல்லை முதல் கிராமத்து தலையாரி மாதிரி எல்லாத்தையும் வாங்கி அங்கேயே செலவு பண்ணிட்டு அதே இடத்துல இருக்கிறியா? நீ தான் எனக்கு சொல்லணும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் இப்போ நின்றேல, அதே மாதிரி நின்றுக்கிட்டு நான் இப்படி கிளம்புறேன். நீ யோசிச்சு பாரு. முதல் கிராமத்து தலையாரி மாதிரி பணங்கள் எல்லாம் வீட்டுக்கே செலவு பண்ணிட்டு எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் நீ அதே இடத்துல இருக்கிறியா? இல்லை 2வது கிராமத்து தலையாரி மாதிரி உனக்கு கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு முன்னேறி போய்கிட்டு இருக்கிறியா? அப்படி நீ முன்னேறி போய்கிட்டு இருக்க அப்படின்னா எங்கிட்ட வந்து முன்னேற்றம் ஏன் ஆகலை அப்படின்னு கேட்டிருக்க மாட்டேன். உனக்கு ₹1 வந்தாலும் 3/4 ரூபா வீட்டுக்கு செலவு பண்ண, ₹1/4 25 பைசாவை நீ உன்னுடைய முன்னேற்றத்துக்கு வச்சுக்க. சரியா? 10,000 சம்பாதிக்கிறேன்னா 8,000 ரூபாயை வீட்டுக்கு கொடுத்துரு. 2,000 ரூபாயை உன்னுடைய ஒரு சேமிப்பில் வை. அந்த காசை சேர்த்து ஒரு 2 சக்கர வாகனம் வாங்கிக்க. அந்த காசை நல்லா உண்டனை சேர்த்து ஒரு இடத்த வாங்கு, ஒரு வீடை கட்டு, ஒரு குடிலாமல் ஒரு 4 மாடை வாங்கி போடு, 4 ஆடை வாங்கி போடு, அதை மேய்க்கிறதுக்கான ஆட்களை போடு, முதலாளியாக ஆகிக்கிட்டு போய்கிட்டே இரு. ஆனால் வரக்கூடிய காசை முழுவதும் செலவு பண்ணிட்டு சாய் நான் ஏன் முன்னேறலைன்னா வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கலாம். உனக்கு இந்த சாய் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உனக்கு முழுங்கிறதுக்கு கஷ்டப்படுற. அது சரி, இரு, நான் கொஞ்சம் இப்படி தண்ணீர் குடிச்சுக்கிறேன். தண்ணி குடிச்சுன்னா ஒரு சின்ன ஏப்பம். சரி, நான் உன் வீட்டில் இல்லை, நம்ம வீட்டில் தண்ணீரை குடிச்சிட்டு இப்படி இந்த வாசல் கதவு வழியாக நான் கொஞ்சம் கிளம்புறேன், நாளைக்கு வரேன். ஆனால் நீ அப்படியே தூங்கிடாம எனக்கு நீ சொல்லு, கீழே எழுது.
முதல் தலையாரி மாதிரி இருக்கிறியா உன்னோட வாழ்க்கையில், இல்லை இரண்டாவது தலையாரி மாதிரி இருக்கிறியா உன்னோட வாழ்க்கையில் அப்படிங்கிறத எனக்கு நீ கீழே எழுதி வச்சுட்டு போ. நான் வந்து படிச்சு பார்த்துக்கிறேன். எல்லாமல்ல இறைவன் உன்னை காக்கட்டும். ஓ கூடி வரும் மேகம் மழை பொழிகிற வேளை வாடும் பயிர் ஜீவன் எல்லாம் மலரும் தானே சூதுவாது பொய்மை என்றும் வாழ்வு தராதே